அஸ்மத்குருபியோ நம. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதம் ஸ்தோத்திர கிரந்தம். ஆச்சரியமான அனுபவ பரிவாகம். அனுபவம் வெள்ளமிட்டு ஓடுறது. மூன்றாவது ஆஸ்வாசம் 53, 54வது ஸ்லோகங்கள் இன்றைய தின அனுபவம். 53ல் அதிர்ஷ்டவசத்தால் பிரத்யக்ஷமான பேரொளி. பிரிவாற்றாமையால் வருந்திய கோபிகைகளுக்கு பிரத்யக்ஷமான அந்த வரலாறு, அதை பற்றி தெரிவிக்கிறார் சுவாமி 53வது ஸ்லோகத்தில். திஷ்ட்யா பிருந்தாவன மிருகதிருஷாம் விப்ரயோகா குலானாம் பிரத்யாசன்னம் பிரணய சபலா பாங்கவீச்சி தரங்கை லக்ஷ்மீ லீலா குவளயதல ஷியாமளம் தாமகாமான் புஷ்ணீயான்ன புளகமுகுலா போகபூஷா விசேஷம். திஷ்ட்யா பிருந்தாவன மிருகதிருஷாம் விப்ரயோகா குலானாம் பிரத்யாசன்னம் பிரணய சபலா பாங்கவீச்சி தரங்கை லக்ஷ்மீ லீலா குவளயதள ஷியாமளம் தாமகாமான் புஷ்ணீயான்ன புளகமுகுலா போக பூஷா விசேஷம். ஒரு சமயத்தில் பிருந்தாவனத்தில் கோபிகைகளுடன் கண்ணன் உல்லாசமாக கழித்திருந்த போது, விளையாடி கொண்டிருந்த போது, கோபிகைகளுக்கெல்லாம் சின்னதாக ஒரு கர்வம் வந்துடுது. நம்மக்கிட்ட தான் இருப்பான் கண்ணன், நம்மக்கிட்ட அவ்வளோ அதீத பிரீத்தி வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரவுட், கர்வம். அது சிறிது கர்வம் வந்ததும் அவன் உடனே மறைந்து விட்டான். அப்போ அவர்கள் கோபிகா கீதம் என்ற பாடலை பாடி தங்கள் விரக தாபத்தை தீர்த்து கொண்டார்கள். புலம்பி புலம்பி பிரார்த்தனை செய்தார்கள். அப்போ அவர்களுக்கு மீண்டும் தோன்றி அவன் பிரத்யக்ஷமானான். பாகவதத்தில் வரும் இந்த விற்த்தாந்தத்தின் பின்னணியில் இந்த ஸ்லோகம் அமைகிறது. பிருந்தாவனத்தின் மான்விழி கோபியர்கள் பிரிவாற்றாமை தாங்காமல் மிகவும் வருந்தி இருந்தார்கள். ஏன்னா அவன் பிரிந்து விட்டான். அப்போ அவர்கள் முன்னிலையில் திடீர்னு அவன் பிரத்யக்ஷமாக, அவர்கள் அதனை தங்கள் பாக்கியம், பரமபாக்கியமாக கருதினார்கள். அப்போ அவன் காதல் கனிந்த தனது கட்டாட்சத்தை, கடைக்கண் பார்வையை, அந்த பார்வைகளினால், அந்த பார்வையாகிய அலைகளினால் அவர்களை அப்படி ஏறெடுத்து பார்த்தான், நோக்கினான். அப்போ அவன் மகாலட்சுமி தன் கையில் விளையாட்டு பொருளாக ஏந்திய அந்த கருநெய்தல் பூ, அந்த பூவின் இதழ் போல நீல வண்ணத்துடன் காட்சியளித்தான். கோபியர்களுடன் இருந்த அவனுடைய திருமேனியில் அவனுக்கு மயிர்கூச்சம் ஏற்பட்டது. அதுவே அவனுக்கு ஒரு ஆபரணம் போல இருந்தது. இப்படிப்பட்ட திவ்ய லீலையை புரிந்த அந்த கண்ணன் என்ற ஜோதி வடிவன், நீலமேக ஷியாமளன் நம்முடைய விருப்பங்களை நிறைவு செய்யட்டும் என்கிறார் சுவாமி. நிஷ்ட்யா பிருந்தாவன மிருகதிருஷம் விப்ரயோகா குலானாம் பிரத்யாசன்னம் பிரணய சபலா பாங்கவீச்சி தரங்கை லக்ஷ்மீ லீலா குவலயதள ஷியாமளம் தாமகாமான் புஷ்ணீயான்ன புளகமுகுலா போகபூஷா விசேஷம். பிருந்தாவனத்தில் விப்ரயோக ஆகுலானாம், பிரிவாற்றாமையால் கலங்கியிருந்த மிருகதிருஷா, மான்விழி கண்களை உடைய பெண்கள், அந்த கோபிகைகள், திஷ்டியா அதிர்ஷ்டவசத்தால், பிரணய சபல பிரீத்தியால் சலிக்கும் அபாங்க கடைக்கண் பார்வையின் வீச்சிதாங்கை, அந்த அலைப்பெருக்குடன் பிரத்யாசனம் பிரத்யக்ஷமாக எதிரில் தோன்றியது. லக்ஷ்மி லீலா குவளையதல, லக்ஷ்மி தேவி விளையாட்டாக கையிலேந்திய குவளையம், அந்த நெய்தல் பூ, கருநெய்தல் பூ போல ஷியாமளம் நீல வண்ணமானவன், புலக முகுல ஆபோக மயிர்கூச்சின் நிறைவையே பூஷா விசேஷம், சிறந்த ஆபரணங்களாக கொண்டவன் அவன். அப்படிப்பட்ட தாம பேரொளி நகா நம் காமான் ஆசைகளை புஷ்ணியாத் பூர்த்தி செய்யட்டும். நம்முடைய ஆசைகளை அவன் பூர்த்தி செய்வான். அந்த நீலமேக ஷியாமளன் நம்முடைய விருப்பங்களை, என்ன விருப்பம்னா அவனை பார்க்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனை
அவனை ஆலிங்கனம் பண்ணணும், அவனை ரசிக்கணும், அவனோடையே இருக்கணும், அவன் திருவடியிலேயே இருக்கணும். இந்த ஆசைகளை பூர்த்தி செய்வான். அடுத்த ஸ்லோகத்தில் கண்ணனுக்கு தேவர்கள் அளித்த காணிக்கைகள். ஜெயதி குகசிகீந்திர பிஞ்சமௌளிஹி சுரகிரி கைரிக கல்பிதாங்கராகः சுரயுவதி நிகீர்ண சூனவர்ஷ ஸ்னபித விபூஷித குந்தள குமாரः ஜயதி கிருகசிகீந்திர பிஞ்சமௌளிஹி சுரகிரி கைரிக கல்பிதாங்கராகः சுரயுவதி விகீர்ண சூனவர்ஷ ஸ்னபித விபூஷித குந்தள குமாரः. முருகன் தனது சிறந்த வாகனமான மயிலிடமிருந்து அந்த மயில் தோகையை கண்ணனுக்கு கொடுத்த அந்த கண்ணன் அந்த தோகையை கிரீட்டமாக அணிந்து கொண்டான் தலையில். அதராகித சாரு வம்சனாலா மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலா, தேசிகனுடைய கோபால விம்சதி. அது மாதிரி மயூர பிஞ்சமாலா, அந்த மயில் இறகை தன் கிரீட்டமாக அணிந்து கொண்டான். அது முருகன் கொடுத்த மயிலாம். மேரு பர்வதம், பொன்மலையான மேரு பர்வதம் கிரிகைரிக்கம் காவிக்கட்டி என்ற தாத்துவை கொடுக்க அதனை கண்ணன் தன் திருமேனி பூச்சாக உபயோகித்து கொண்டான். அந்த மேரு பருவத்தில் காவிக்கட்டின்னு அதை தன் திருமேனியில் பூசிண்டானா வாசனைக்கு. தேவலோக வனிதையர்கள் கண்ணன் மீது மலர் மாறி பொழிந்து அவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதனால் அவன் கேசங்களும் அலங்கரிக்கப்பட்டது அந்த பூக்களால். இப்படிப்பட்ட கண்ணன் வெற்றி வாகையுடன் நம் மனதில் திகழட்டும் என்கிறார் சுவாமி. இந்த மாதிரி தேவர்கள் காணிக்கையாக கொடுப்பதை பெரியாழ்வாரும் தன்னுடைய 1ஆம் பத்து 4ஆம் பதிகம்ல மாணிக்கங்கட்டு வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. அதாவது சதுர்முக பிரம்மன் மாணிக்கங்களை இழைத்து தங்கத்தினால் செய்யப்பட்ட நீல ரத்தனம் போன்ற உன் திருமேனிக்கு தக்கவாறு சின்ன தொட்டிலை உனக்கு சமர்ப்பித்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே மாதிரி சிவனும் உடையார் கணமணியோடு ஒன் மாதுளம்பூ இடை இரவி கோத்த எழில் தெழுகினோடு விடையேறு காப்பால் ஈசன் விடுதந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகம் அளந்தானே தாலேலோ. அதாவது பீதாம்பர உடையில் வியாபித்து நின்றுள்ள அந்த கனகமணி பொன்மணிகளோடு நடுநடுவிலே கோக்கப்பட்ட அழகு பொருந்திய இடைச்சரிகளோடு ஜரிகையோடு மாதுளம் பூக்கள் போன்ற உருப்படிகளாலான திரு ஆபரணத்தை அவன் கபாலி கையில் கபாலம் பிரம்ம கபாலத்தை எலும்பை அந்த கபாலத்தை அந்த மண்டையோட்டை ஏந்தி கொண்டிருக்கும் சிவனானவன் சமர்ப்பித்தான். விடையேறு காப்பாலி, அந்த ரிஷப வாகனத்தில் ஏறுகின்றவனாய் அந்த கையில் கபாலம் இருந்ததால் கபாலி என்று அழைக்கப்படும் அந்த ஈசன் சிவனானவன் சமர்ப்பித்தான். அதையும் அவனையும் அனைத்துலகையும் உடையவனே, அதாவது உடையாய் அழேல் அழேல்ன்றார். அதாவது அதையும் அந்த கிஃப்டையும் அவனையும் அந்த சிவனையும் அனைத்து உலகையும் உடையவனே சுவாமியே அழாதே. இந்த மாதிரி அப்புறம் லக்ஷ்மி தேவி கொடுத்தது, பூமாதேவி கொடுத்தது எல்லாவற்றையும் அந்த 10 பாசுரத்தில் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதே வரிசையில் இங்கே தேவர்கள் கொடுத்ததை ஸ்ரீ லீலாசுகர் அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.